இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாய் நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர் எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர் எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். Thank you, Father, we worship you. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் தேவன், மேற்கொள்ளுவார் நமக்காய், மேற்கொள்ளுவாரே. அசைக்கப்பட மாட்டோம், தொற்று போக மாட்டோம், இயேசு நம் பட்சம். நம் பாரம் யாவும் சுமப்பார், நிந்தை மாற்றுவார், மேற்கொள்ளுவார் நமக்காய், மேற்கொள்ளுவாரே. அசைக்கப்பட மாட்டோம், தொற்று போக மாட்டோம், இயேசு நம் பட்சமே. வாழ்வேன் நான் ஜீவனோடு, இயேசுவின் உயிர்த்த வல்லமை என்னுள் இருப்பதால் விடுதலையானே இயேசு நாமத்தால். வாழ்வேன் நான் ஜீவனோடு, உன் நாமம் உயர்த்தி பறைசாற்றுவேன். கிறிஸ்து வெளிப்பட்டார், சுகமானேனே இயேசு நாமத்தால். கரங்களை தட்டி, come on. Amen. சுகம் பெற்ற நாள். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் என்று குடும்பத்திற்காய், சபைக்காய் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் தேவன், மேற்கொள்ளுவார் நமக்காய், மேற்கொள்ளுவாரே. அசைக்கப்பட மாட்டோம், தொற்று போக மாட்டோம், இயேசு நம் பட்சம். நம் பாரம் யாவும் சுமப்பார், நிந்தை மாற்றுவார், மேற்கொள்ளுவார் நமக்காய், மேற்கொள்ளுவார்.
ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்கிறார். இயேசுவின் நாமத்தினால் அறிக்கை செய்யலாமா? ஜம்முல இருந்து கன்னியாகுமரி வரை, ராஜஸ்தான்ல இருந்து நாகாலாந்து வரை கர்த்தர் யுத்தம் செய்வார், இருள் அகற்றுவார், அசைந்திடா ராஜ்யம் எழுப்பிடுவார். அவர் நாமத்தாலே ஜெயம் என்றுமே பாடுவோம். கர்த்தர் யுத்தம் செய்வார், இருள் அகற்றுவார், அசைந்திடா ராஜ்யம் எழுப்பிடுவார். அவர் நாமத்தாலே ஜெயம் என்றுமே பாடுவோம். வாழ்வேன் நான் ஜீவனோடு, இயேசுவின் உயிர்த்த வல்லமை என்னுள் இருப்பதா, விடுதலையானே இயேசு நாமத்தால். வாழ்வேன் நான் ஜீவனோடு, உன் நாமம் உயர்த்தி பறைசாற்றுவேன். இயேசு வெளிப்பட்டார், சுகமானேனே இயேசு நாமத்தால். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம பாடும்போது, என்னை அழைத்தீரே உம் சேவைக்காய், உண்மை உள்ளவன் என்று எண்ணினீரே. இது கர்த்தர் தருகிற அழைப்பு. மனுஷனால அது நம்ம எதுவும் செய்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபையினால் தருகிறார். ஈவன் விசுவாசத்தோடு பாடுங்க, விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார் இந்த தேசத்தில். ஆமென். Thank you Jesus, we worship you. என்னை அழைத்தீரே உம் சேவைக்காய், உண்மையுள்ளவன் என்று எண்ணினீரே. என்னை அழைத்தீரே
அபிஷேகித்தீர் உம் ஊழியத்திற்காய் ஏற்படுத்தினீர் என்னை பலப்படுத்தி அபிஷேகித்தீர் உம் ஊழியத்திற்காய் ஏற்படுத்தினீர் நன்றி 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 சொல்லுவேன் நன்றி 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 சொல்லுவேன் நன்றி 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 சொல்லுவேன் நன்றி 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 சொல்லுவேன் உண்மையுள்ளவரே என்று சொல்லி அறிக்கை செய்யலாமா? உண்மையுள்ளவரே உத்தமரே என் இயேசுவே எபினேசரே உண்மையுள்ளவரே உத்தமரே என் இயேசுவே எபினேசரே என்னை பலப்படுத்தி அபிஷேகித்தீர் உம் ஊழியத்திற்காய் ஏற்படுத்தினீர் என்னை பலப்படுத்தி அபிஷேகித்தீர் உம் ஊழியத்திற்காய் ஏற்படுத்தினீர் நன்றி 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 சொல்லுவேன் நன்றி 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 சொல்லுவேன் நன்றி 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 சொல்லுவேன் நன்றி 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 சொல்லுவேன் உண்மையுள்ளவரே 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 சேர்ந்து சொல்லாமா? உண்மையுள்ளவரே உண்மையுள்ளவரே உத்தமரே என் இயேசுவே எபினேசரே உண்மையுள்ளவரே உத்தமரே என் இயேசுவே எபினேசரே என்னை பலப்படுத்தி அபிஷேகித்தீர் உம் ஊழியத்திற்காய் ஏற்படுத்தினீர் என்னை பலப்படுத்தி அபிஷேகித்தீர் உம் ஊழியத்திற்காய் ஏற்படுத்தினீர் நன்றி 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 சொல்லுவேன் நன்றி 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 சொல்லுவேன் நன்றி 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 சொல்லுவேன் நன்றி 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 சொல்லுவேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் வாய்களை திறந்து உங்க வார்த்தையினால் நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆவியானவரே. இந்த காலவேளையிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் யோனாவின் சாட்சி. The title for today morning that we are going to meditate is Jonah's testimony. எந்த ஒரு ஜெபமும் ஒரு சாட்சியோடு தான் நிறைவு பெறும். Any prayer will end up in a testimony. எதிர்ப்பு விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கிற நம்மை தேவன் சாட்சியாக நிறுத்துவார் என்பானவர்களே. We who are praying, the Lord will make us a testimony. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி சாட்சியாய் காணப்பட வேண்டும் என்று யோனாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். From the life of Jonah we are going to see how we have to be a testimony in our life. இந்த யோனா புத்தகத்தை தியானிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள், எந்தெந்த நேரத்திலெல்லாம் அவர் சாட்சி கொடுத்தார். And when you read the book of Jonah, it is so surprising what all the times that he gave a
testimony. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடந்தால் ஆமென்னு சாட்சி கொடுப்போம். And we give a testimony if there is a miracle in our life. ஆனால் யோனாவின் வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் அவர் சாட்சி கொடுக்கிறார். In the life of Jonah, whatever happens to him, he gave a testimony. வாசிக்கலாம் வசனத்தை, யோனாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read from the book of Jonah, first chapter and the 9th verse. I am a Hebrew and I worship the Lord, the God of heaven, who made the sea and the dry land. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். இந்த இடத்துல யோனா தன்னை பற்றிய சாட்சிகள் சொல்கிறதை பார்க்கலாம். Here we can see Jonah is talking about himself. இந்த யோனாவின் புத்தகம் ஒரு தனித்துவமான புத்தகமாய் காணப்படுகிறது. This book of Jonah was a unique book. பாருங்கள், அது யோனாவின் பிரசங்கத்தை பற்றிய புத்தகம் மட்டுமல்ல, யோனாவின் தனிப்பட்ட ஒரு சாட்சியை கொண்ட புத்தகமாய் காணப்படுகிறது. It is less about Jonah's preaching and more about Jonah's personal testimony. இதிலே நாம் பார்க்கிற ஒரு வித்தியாசமான காரியம் என்ன தெரியுமா? யோனா அவருடைய தோல்விகளை மறைக்கவில்லை. Here what different that we see is he did not hide his failures. அவர் ஜெபிக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்திலிருந்து ஓடி போனேன் என்று ஒத்துக்கொள்கிறார். And he accepts that I run away from the will of God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தேன் என்று ஒத்துக்கொள்கிறார். And he accepts that he disobeyed to God. நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தும் பாவ அறிக்கை செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறார். And he accepts, though I am a big prophet, I accept of confessing my sin. அவர் பெரிய ஜெபம் செய்து தேவ இரக்கத்தோடு போராடினதையும் அவர் ஒத்துக்கொள்கிறதை பார்க்கலாம். And we can see that he prays and struggles with God's பாருங்க, compassion. நம்முடைய ஜீவியமே ஒரு சாட்சியாய் அமைய கர்த்தர் கிருபை செய்வாராக. And the Lord may be gracious that he makes our life as a testimony. பாருங்கள், யோனாவை நினிவேக்கு செல்ல கர்த்தர் அழைத்தார். The Lord called him Jonah to go to Nineveh, ஆனால் அவர் தர்ஷீஷுக்கு போகிறார். but he goes to Tarshish. பாருங்கள், இந்த காரியங்களை யோனா முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். These two, we can read it from the 2 verses of the first chapter. பாருங்கள், இந்த யோனாவுடைய அந்த வெளிப்படைத்தன்மை, ஒரு நேர்மை, ஹானஸ்ட், அந்த தன்மை பாருங்கள், அது மிகவும் வெளிப்படுகிறது பார்க்கலாம். And we can see the honest nature of Jonah is appearing here. தேவனோடு கூட அவர் எப்படி வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து ஜெபித்தார் என்று நாம் பார்ப்பது நமக்கு ஒரு பாடமாக அமையும். It will be a lesson of the life of Jonah, that how he accepts himself and honest before God. இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகம் சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்மை அப்படியே அறிக்கையிட்டு ஆண்டவரே சரணடைகிறேன் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பல லட்சம் மக்களுக்கு யோனா ஆசீர்வாதமாய் காணப்பட்டது போல நாமும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. Like Jonah, when we completely accept and surrender to God, and how Jonah was a blessed for many, he will also make us to be blessed for all. முதலாவது யோனாவை குறித்த சாட்சியை பார்க்கும் பொழுது, When we see the first testimony of Jonah, யோனா தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். Jonah testify about himself. வாசியுங்கள், யோனா முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read from the book of Jonah, first chapter, the 9th verse. I am a Hebrew and I worship the Lord, the God of heaven, who made the sea and the dry land. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். இந்த இடத்துல யோனா அவருடைய வாழ்க்கை குறித்த அந்த சாட்சிகளை தெளிவாக சொல்லுகிறார். Very clearly Jonah speaks about his life testimony here. அநேகருக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் இப்படி கூட்டம் கூடி ஒரு மேடை அமைத்து ஒரு மைக் கொடுத்தால்தான் கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமையுள்ளதாக சாட்சி கொடுப்பாங்க. And if many wants to give a testimony, only if they have a crowd and you give a mic to them, they will say. ஆனால் யோனா தன் பயணத்தையே சாட்சியின் மேடையாக மாற்றினார். But Jonah made his life journey as a testimony before God. பாருங்கள், அவர் சொன்னார் என்ன தெரியுமா? நான் எபிரேயன். And what he says that I am a Hebrew. பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படிப்பட்டவனாம்? பயபக்தியுள்ளவனாக காணப்பட்டேன் என்று அவர் நான் இயேசுவை வணங்குகிறதாக அழகாக சாட்சி கொடுக்கிறார். And he gave a testimony that I bow before the God of heaven who made the sea and the dry land. And he says a testimony like this. நாம் எங்கு சென்றாலும் மற்றவரிடத்திலே நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். Wherever
wherever we go, we should be ready to share our testimony to others. இந்த இடத்துல யோனாதான் சாட்சி கொடுக்கிறார். Here Jonah gives a testimony. நான் ஒரு எபிரேயனாக இருக்கிறேன். He says, I am a Hebrew. நான் மத்த ஆளுல நான் எபிரேயன் தான். I'm another man, but I'm a Hebrew. நான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை வணங்குகிறேன் என்ற ஒரு பெரிய சாட்சி கொடுக்கிறார். And he gives a big testimony. I am worship the Lord, the God of heaven. இந்த இடத்துல நாம் ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா? Can we give a testimony in this place? நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற சாட்சியை தைரியமாக நம்ம சொல்ல முடியும் சொல்றவங்க ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வேளையிலே. Amen. More boldly we should say that I am a Christian. சபையிலே வந்து மட்டுமல்ல, Not only coming to the church. நம்முடைய வேலை ஸ்தலத்திற்கு போய் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? Can you say in your workplace that I am a Christian? நான் இயேசுவை வணங்குகிறேன் என்று சொல்ல முடியுமா? Can you say I serve Jesus Christ? அநேகர் அங்க போனா அங்க சொல்லிடாதீங்க நான் கிறிஸ்டியன் தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லுவாங்க. Many will say no, don't say that I'm a Christian. இங்க ஒரு பேரு, ஆபீஸ் ஒரு பேரு. There is one name here and a different name in office. இல்லை அன்பானவளே, No, beloved. எந்த இடத்திலும் யோனாவை போல நான் ஒரு எபிரேயன் யூதன் என்று அறிக்கை செய்தது போல நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிக்கை செய்ய ஆயத்தமாய் காணப்பட கத்துக்கிற செய்வாராக. The Lord may help us like Jonah wherever we go, that I am a Hebrew, that I am a Jewish. அது மட்டுமல்ல, அவர் யாரை வணங்குகிறார் என்பதை நிரூபிக்கிறார். And not only that, he proves who is he serving. பாருங்க, பரலோகத்தின் தேவனை கர்த்தரை வணங்குகிறேன் என்று தைரியமாய் சொல்ல முடியுமா? Can you more boldly say that I worship the Lord, the God of heaven? நான் இப்படிப்பட்ட கிறிஸ்தவன் என்று மற்றவர்கள் தெரிந்தால் என்ன நினைப்பார்கள் என்ற அந்த எண்ணம் தான் அநேகருக்கு இருக்கிறதே தவிர யோனாவை போல தைரியமான சாட்சி கொடுப்பதற்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மை உங்களை என்ன எதிர்பார்க்கிறார் பானவளே. Maybe we will be so hesitant to say that I'm a Christian, but the Lord expects to see testimony like Jonah wherever we go. மற்ற இடத்திலே இயேசு குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் வசனத்தை எடுத்து பேசலாம். ஆனாலும் மற்றவர்கள் கிரியை செய்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை இயேசு எப்படி மாற்றினார்னு சொல்லுங்க. எல்லாம் அப்படியே கேட்பாங்க. யாரும் அதை மறுத்து பேச முடியாது. நீங்கள் சாட்சியா இருக்கிறீங்க இந்த இடத்துல. It is good that you take the word of God and you say, but more than that, when you take your life history and say to them, they are not hesitant, they are ready to listen to it. பாருங்கள், நம்முடைய பயணங்களை இதை பயன்படுத்தலாம். We can use it in our journeys. ஒரு முறை நான் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு ரயிலிலே பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டானது. And there was a situation, pastor was traveling from Chennai to Tirunelveli. அப்பொழுது எனக்கு அருகிலே உட்காரக்கூடிய நபர் பாருங்க ஒரு பெரிய மதிப்புமிக்க நபராய் காணப்பட்டார். And the person who was sitting next to pastor was a very respectable person. ஒரு 4 போலீஸ்காரர்கள் அவருடைய பெட்டியை தூக்கிட்டு வந்து வச்சு பயபக்தியா அவருக்கு செலிப்ரேட் அனுப்புனாங்க. And 4 policemen were carrying his box and they were saluted him. அப்புறம் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு போலீஸ் எஸ்பியா காணப்படுகிறார். And who was that person? He was a SP of police. அவரிடத்துல பேசிக்கொண்டே இருந்தேன். Pastor was kind of talking with வேறு him. ஒன்றுமல்ல, என்னுடைய அனுபவ சாட்சி சொன்னேன். No, the pastor said a life is நான் எப்படி ஊழியத்திற்கு வந்தேன் என்று சாட்சி பகிர்ந்து கொண்டேன். and he shared a testimony saying how he came for ministry. நான் வியாதியா இருந்தபோது தேவன் எப்படி பரிபூர்ண அற்புத சுகத்தை கொடுத்தார் என்று சாட்சி கொடுத்தேன். And he shared how the Lord gave a complete healing when pastor was sick. அந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய சாட்சியை சொல்லிவிட்டேன். And he gave the testimony that has to be shared there. பாருங்கள், திருநெல்வேலி இப்ப நான் இறங்குறேன். Now pastor get down in Tirunelveli. அப்போ என்னுடைய சூட்கேஸ் பெட்டியை வந்து யார் தூக்கினா தெரியுமா? எஸ்பி தூக்கிட்டு வந்தாரு. But who was carrying the box of the pastor? SP was carrying it. ஒரு பெரிய ஆச்சரியம். It was so surprising. சென்னையிலே எஸ்ஐ ரேங்க்ல உள்ளவங்க அவருடைய பெட்டி தூக்கிட்டு வந்து வச்சாங்க ஸ்ட்ரெயின்ல. In Chennai, SI was carrying the box of the SP. ஆனா அந்த திருநெல்வேலியில இறங்கும் பொழுது இந்த சாட்சி செய்த கிரியை பார்த்தீங்களா? அவ என்னை கனப்படுத்தி என்னுடைய பெட்டியை தூக்கிட்டு வந்து வச்சு ஒரு செல்ட் போட்டு அனுப்பினாரு. But the work of the testimony, what he did, SP is carrying the box of the pastor. எங்கு சென்றாலும் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது யாரும் கேட்க முடியாது, வேண்டாம் என்று சொல்ல முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் மாணவர்களே. Wherever or whoever is it, share your testimony. They will not deny it, they will accept it. இந்த யோனாவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கீழ்ப்படியாமை மத்தியிலும் கர்த்தரை விட்டு சென்ற போதும் அவர் யார் என்று அவர் ஒத்துக்கொள்கிறார். Even in the disobedience, he accepted, he admitted who he was. பாருங்க, அவர் யார் என்று பார்க்கும் பொழுது When you see who he was, சமுத்திரத்தையும் பூமியும் படைத்த உண்மையான தேவனை அவர் அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். he gave a
testimony saying he knew the true God, the creator of the sea and the dry land. இதுவே யோனாவின் அடையாளமாய் காணப்படுகிறது. This was the identity of Jonah. பாருங்க, தான் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We have to understand who we are. நீங்கள் யார் என்று கேட்டால் சொல்லணும், நான் வானத்தையும் பூமி படைத்த சர்வவல்ல தேவனை ஆராதிக்கிறவள் என்ற சாட்சியை கொடுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். If someone asks you who you are, you should be ready to say, I am the worshipper who serves the true God who created the sea and the land. அதுவே நம்முடைய சாட்சியுடைய அஸ்திபாரமே காணப்படுகிறது. That is the foundation of our testimony. பாருங்க, நம்முடைய பயணங்களிலே நம்முடைய அடையாளத்தை கேட்டால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? In our journey, if they ask for the identity, what we'll say? என்ன செய்வோம்? What will you do? ஆதார் கார்டு எடுத்து காட்டுவோம். We take our Aadhaar card and show to them. சில வேளையில ஏர்போர்ட்லாம் போகும்போது அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் பாப்பாரு நம்மள பாப்பாரு, அப்படியே வித்தியாசம் பார்த்துட்டு இருப்பாரு. Sometimes in the airport, the immigration officer will keep watching, looking at us, seeing the picture. இந்தாலும் கூட இதான் நான் அப்படி சொல்லுவோம் அல்லவா? We will say that is the same person. நாம் எங்கு சென்றாலும் இந்த நம்முடைய அடையாளம் என்ன தெரியுமா? தேவனே நம்முடைய அடையாளமாக காணப்படுகிறார். Wherever we go, the identity that is a true God. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனை வணங்குகிறேன் என்பதன் அடையாளம் சொல்றவங்க பலத்த கரகோஷம் எழுப்பி அவரை ஸ்தோத்திரிக்கலாம் அந்த வேளையிலே. ஹalleluya, hallelujah. I serve the true God who created the heaven and the earth, the sea and the land. நாம் தோல்வியுற்றாலும் நாம் ஜெயித்தாலும் இதுவே நம்முடைய அடையாளம். Though we fail, though we are successful, this is our identity. அதான் யோனாவுடைய கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? You know, this is what we learn from Jonah. யோனா கர்த்தரை விட்டு ஓடினார்னு பார்க்கிறோம். We see that Jonah went running away from God. ஆனால் ஓடினாலும் அவர் அடையாளம் மாறவில்லை. Though he ran, his identity was not இத்தனை changed. பேர் புரிந்து கொள்றீங்க? நாம் கர்த்தரை விட்டு சற்று தூரம் போனாலும் உங்களையும் என்னையும் மனித தேவன் நம்முடைய அடையாளத்தை மாற விடமாட்டார். நம்முடைய விசுவாசம் அப்படியே இருக்கும். நாம் பாதுகாத்துக் கொள்வார்னு விசுவாசிக்கிறவங்க கரந்தடி சோதரிக்கலாம் அந்த இயேசுவின் நாமத்திலே. ஹalleluya, hallelujah. God, nothing can change the identity of God. நாம் தோல்வியுற்றாலும் கூட கிறிஸ்துவில் நாம் யார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாமல் காணப்பட வேண்டும். Even when we fail, we must never forget who we are in Christ. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We are the children of God. இந்த வார்த்தையை பிசாசு கேட்டா போதும், Satan, when he listens to this, எல்லா காரியம் சரியாயிடும். everything will be நீங்க சொல்லணும், யார் தெரியுமா? Who am I? நான் தேவனுடைய பிள்ளை. I'm the child of God. ஹalleluya. இந்த அடையாளத்தை நாம் மறக்கவே கூடாது. We should never forget this identity. நான் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின சர்வவல்ல தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று அந்த சாட்சி கொடுக்கிறதுக்கு கிருபை செய்வாராக. Lord may help us to give a testimony that I serve the Lord who created the heaven and the earth. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். Today we have to do a decision. ஆண்டவரே, யோனா தன்னை குறித்து சாட்சி கொடுத்தது போல Lord, like how Jonah gave a testimony about himself, நானும் சில இடங்களெல்லாம் நான் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வேன் ஆண்டவரே என்று நாம் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். we have to say to God, Lord, wherever I go, I will share the testimony about me too. ஆண்டவரே, என்னை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சாட்சியை கொடுக்கும்போது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். Lord, when we say how you are guiding us, it will be useful for others. பாருங்கள், வேதத்திலே அநேகம் பரிசுத்தவான்கள் சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. Many holy saints have given a testimony in the scripture. இதுவரைக்கும் நடத்தி வந்ததை யோனா சாட்சி கொடுத்தார். Jonah gave a testimony till now how he was led. ஆனால் யோசேப்பை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. But think about Joseph. தேவன் எதிர்காலத்திலே அவருடைய வாழ்க்கையிலே செய்ய போவதை குறித்து சாட்சி கொடுத்தார், யாக்கோபும் கொடுத்தார். And he gave a testimony about Jacob and Joseph, what is going to happen in the future. நான் மரணமடைய போகிறேன் என்று சாட்சி கொடுத்தார். He gave a testimony that I am going to die. நான் மரணம் அடைந்த உடனே யோசேப்பு அவருடைய சொல்லுகிறார், என் எலும்புகள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான கட்டளை கொடுக்கிறார். Very clearly he commands saying what has to be done after the death. அது போல ரொம்ப அட்வான்ஸா கொடுத்த நல்லது. It is good that you give so advanced. அந்த வெளிப்பாடு இல்லாவிட்டா பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. Don't be worried if you don't have that kind of revelation. கடந்து வந்த பாதையை குறித்து அந்த வெளிப்பாடு இருக்கிறது இல்ல உங்களுக்கு? You have a revelation about the way that you came through. அதை குறித்து சொல்ல ஆரம்பியுங்கள். Start saying about it. அந்த வார்த்தைகள் பலருடைய வாழ்க்கையை மாற்றும். That words will change the life of many. ஹalleluya, hallelujah. ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கடந்து வந்த பாதை மட்டுமல்ல, நடக்க போகிற காரியம் குறித்து ஒரு பல வெளிப்பாடை கொடுத்து வைத்திருப்பார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். For a true Christian, we should have a faith not only how we led, how he is going to lead us in the future.
ஆண்டவரே, இந்த யோனாவை போல ஒருவேளை இந்த வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற்று கொண்டே இருந்தாலும் கூட, சிலபடியே தோல்வி வந்தாலும் கூட, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் மறக்காமல் சாட்சி கொடுப்பேனப்பா என்ற ஒரு தீர்மானம் செய்யணும். We have to take a decision. Lord, like this Jonah, whether there is success or failure, I will say my true identity that I am the child of God. இரண்டாவது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. Second, it was so surprising. தன் தோல்வியை குறித்து யோனாவின் சாட்சி. Jonah's testimony about his failure. பாருங்க, நாம் எல்லாரும் சபையில சாட்சி கொடுப்போம் சொன்னா யார் தெரியுமா வருவாங்க? கர்த்தர் எனக்கு வியாதி இருந்து சுகம் கொடுத்து அற்புதம் செய்தார்னு சொல்லி சாட்சி கொடுப்பாங்க. And when we say give a testimony, people will come saying, Lord gave a deliverance from my sickness. அநேக தேவனுடைய டீல்லாம் பேசுவாங்க. Many will have a deal with God. ஆண்டவரே, நீர் எனக்கு அதை செய்தால் நான் சாட்சி கொடுப்பேன். Lord, if you do that, I will give a testimony. தேவன் ஒருவேளை தோல்வியை அனுமதித்தாலும் அவருக்கு சாட்சியா காணப்படுகிறப்பான்னு யோனாவை போல தீர்மானம் செய்யணும். Even if the Lord allows a failure like a Jonah, we have to give a testimony. இதுவரைக்கும் நம் சபையில சாட்சி கொடுத்த எல்லாரும் தேவன் அற்புதம் செய்தார்னு தான் கொடுத்திருக்காங்க. Everyone who has given testimony in the church is saying the Lord has done a miracle. யாரும் இப்படி கொடுக்கல, நான் இந்த பரீட்சையில நான் ஃபெயில் ஆனேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு ஒருத்தர் கொடுக்கலன்னா. No one gave a testimony, I failed in my exam so I praise God. அது ஒரு பெரிய பாடம் அல்லவா? That was a big lesson. அந்த பாடத்தை கற்றுக்கொண்டது ஒரு பெரிய சாட்சி. That is a big testimony that we have to learn. யோனா என்ன பண்ணாரு தெரியுமா? You know what Jonah did? வாசிங்க, யோனா 1:12 வாசிங்க. Read from Jonah first chapter in the 12th verse. Pick me up and throw me into the sea, he replied, and it will become calm. I know that it is my fault that this great storm has come upon you. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அந்த பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை ஒரு சாட்சி கொடுக்கிறார். When confusion state and a dangerous state, he is giving a testimony. என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன், ஒரு பெரிய சாட்சி. He gave a testimony saying, I know that this is my fault, that is a great storm has come upon you. தோல்வியை குறித்து யோனாவின் சாட்சி. The Jonah's testimony about his failure. இந்த பெரிய புயல் உங்கள் மீது வந்தது என்பது அது என்னுடைய தவறுதான் என்று எனக்கு தெரியும் என்று ஒரு அறிக்கையை சொல்கிறார். He is giving a confession saying, I know it is my fault because of the great storm has come upon you. யோனா தன் தவறை இந்த மாலுமியின் இடத்திலே வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார். Jonah, he honestly accepted his fault. பாருங்க, இதுல நான் தெரிந்து கொள்வது என்ன தெரியுமா? You know what we understand from this? ஒரு உண்மையான சாட்சி தன் பாவத்தை மறைப்பதில்லை, மாறாக அதை ஒப்புக்கொள்வதை பார்க்கலாம் என்பானவளே. True testimony is not hiding your sins but confessing it. ஒரு வீட்டிலே ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு வச்சுக்கோங்களேன். For an example, if there is a problem in a house, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா அந்த குழப்பத்துக்கு காரணமான ஆள் பேசாம உட்கார்ந்திருப்பான். and we ask who is the reason for the confusion, the problematic person will be very quiet. ஒருவேளை நைட்டு கேஸ் ஆன் பண்ணவங்க அதை ஆஃப் பண்ண மறந்துருக்கலாம். யார் இப்படி வச்சதுன்னா குடும்பத்தில் எல்லாரும் அமைதியாக எங்கேயோ பார்த்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. So if you ask them, forget to close it, and if you ask who is the problem, everyone will be quiet. செய்து தவறுன்னு தெரியும். You know what mistake they have done. அதை ஒத்துக்கொள்வதற்கு ஒரு தைரியம் தேவைன்னு பண்ணவில்லை. But you need to have a boldness to accept that. பாருங்க, அநேகர் விதமாக நான் இதை செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. Many will not accept what mistake they have done. சாரின்னு சொல்ற பழக்கம் யாருக்கு கிடையவே கிடையாது நாள்ல. These days no one has a habit of saying sorry. நான் வருத்தப்படுறேன் என்ற வார்த்தை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தவறு செய்யலன்னு நிரூபிப்பாங்க. And they will hesitate to say sorry. சில வேளை ரோட்ல போகும் பொழுது சில வாகன ஓட்டிகளுக்கு பிரச்சனை உண்டாகும். And when you're going in the road, there is some problem in your vehicle. ரெண்டு பேர் கடந்து அப்படியே மோதுவாங்க அப்படியே. And both will start to fight between themselves. என்ன தெரியுமா? நான் பண்ணது சரி, நீ பண்ண தப்பு. What I did was right and what you did was wrong. அடுத்தவர் சொல்வாரு, நான் பண்ணது நான் செய்யதான் வந்து நீ தான் பார்த்து வரல. The other
person will say, no, 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 what I did was right, what you did was wrong. நீ ஏன் பார்த்து வர இவரு சொல்லுவாரு. You should be careful. அப்ப என்ன நிரூபிக்க விரும்புறாங்க அவங்க? What is he trying to prove? நான் தப்பு பண்ணல, I did not do anything நீ wrong. தான் தப்பு பண்ண. It was you who did mistake. அத நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு உச்சத்துக்கு போவாங்க அவங்க. To prove that they'll go to the high note of their voice. இந்த இடத்துல யோனா என்ன பண்ணாரு? You know what Jonah did here? அமைதியா அமர்ந்திருக்கல. He's so calmly sitting. புயல் அடிக்கும் போது நல்லா புயல்ல கடந்து எல்லாம் படுறான் பத்தியா பாடு நீ பார்த்து உட்கார்ந்து இல்ல. He was not sitting quietly seeing the great storm. Everyone is பாருங்க இந்த யோனாவினுடைய நேர்மை அவருடைய உண்மை அந்த மாலுமிகளையும் அந்த கப்பலுடைய பயணம் செய்த அனைவரையும் அது அழிவிலிருந்து காப்பாற்றி பார்க்கலாம் பானவளே. You can see his honesty has saved the sailors and everyone from the destruction. பாருங்க அழகா இந்த வசனம் சொல்ற 12ஆம் வசனத்துல என்னை எடுத்து சமுத்திரத்தை போட்டுருங்க உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ்ட்னு சொல்றாரு. And he says pick me and put me in the sea, your problem is solved. தவறுகளை ஒத்துக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We have to accept our faults. எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்றீங்க? Amen. ஒரு முறை நான் ஏதோ ஒரு வண்டியில் போகும்பொழுது டூரில் போகும்பொழுது சபையிலேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, டெத் நியூஸ். அதை கேட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டேன் வண்டியில். When pastor was going in a two-wheeler, there was a dead news. He came and he was talking in a phone and going. உடனே அந்த போலீஸ்காரர் பிடிச்சிட்டாரு. The policeman stopped him. ஏன் ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுனீங்க? Why are you talking in your phone and driving? உடனே நான் மறைக்கல. He did not hide. ஆமா, ஏன் ஒரு டெத் நியூஸ் வந்துச்சு, நான் பேசிட்டே இருந்தேன், எவ்வளோ ஃபைன் கட்டணும் சொல்லுங்கன்னு பர்ஸ் எடுத்தேன் பாக்கெட்லேருந்து. And pastor said there was a dead news. That's the reason I spoke in the phone and he took the fine. உடனே அது பே பண்ணுறதுக்கு ரெடியான உடனே அதை பார்த்தாரு, என்னடா அது எல்லாம் பேசல சிக்னல் போடல அப்படின்னு எல்லாம் சாக்கு சொல்லுவாங்களே, இவர் அப்படி ஒத்துக்கொள்றாருன்னு ஆச்சரியம் பார்த்தாரு. And he was so surprisingly watching pastor. Everyone will give some other excuse. எவ்வளோங்க ஃபைன்னு கேட்டேன். He asked how much is the fine. சொன்னாரு. அந்த அமௌண்ட் எடுத்தவொடனே பார்த்துட்டு அவருக்கு என்ன மனசாட்சி கொடுத்துருக்கும் போல, வேணாம் வச்சுக்கோங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. He said okay keep that money inside. தவறை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா, ஒத்துக்கொண்டீங்கன்னா, அதுவே ஒரு பெரிய சமாதானத்துக்கு வழியா இருக்கும். If you accept your mistakes, that will be a big reason for a peace. உங்க குடும்பத்திலே இதை நீங்க பயன்படுத்துங்க. Use it in your family. எல்லா நிலையிலும் பயன்படுத்துங்க. In all your state use it. தப்பு செய்துட்டேன், ஆமாங்க தப்பு செய்துட்டேன். Accept your mistakes whatever you do. ஒரு முறை நான் ஒரு டாக்ஸில போயிட்டு இருந்தேன். Once pastor was traveling in a taxi. அப்போ அந்த டாக்ஸிக்கார் திடீர்னு ரைட்ல திரும்பிட்டாரு. The taxi driver took a right turn. உடனே அந்த வழியே போன ஆட்டோக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. So the auto rickshaw who was coming at that side இறங்கி அப்படி பயங்கர சண்டை போட ஆயத்தமா நீ எப்படி திரும்பலாம் அப்படின்னு கேட்டாரு. And he was so furious and coming down and asked how can you take the right? அந்த டாக்ஸி டிரைவர்ட்ட நான் கத்துக்கொண்டேன் என்ன தெரியுமா? You know what we learned from the taxi driver? ஆமா சார், நான் தெரியாம திரும்பிட்டேன், கை காட்டல, மன்னிச்சுக்கோங்கன்னு. அப்படியே உச்ச ஸ்தாதிக்கு வந்த அந்த ஆட்டோ டிரைவர் அப்படியே அமைதியாய் வண்டி எடுத்து போயிட்டே இருந்துட்டாரு. The taxi driver so calmly he said, yes sir, it is my mistake, I'm sorry. The person, the auto rickshaw driver was so furious. Calm down. அதுக்கு இல்லாம ஏயா நான் திரும்ப நீ பார்த்து வரக்கூடாது, அவ்வளவுதான். அந்த இடத்துல எப்படி இருக்கிற சூழ்நிலை பார்த்துக்கோங்க. Imagine if the situation, if the driver is talking against. தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். We have to accept our mistakes. பாருங்க, இந்த யோனாவுடைய நேர்மை மாலுமிகளை அந்த கப்பல் இருந்தவர்களை அழிவிலிருந்து பாதுகாத்ததா. His honesty has saved the sailors from destruction. வேதத்தின் ஒரு உதாரணத்தை பார்க்கலாமா? Can we take an example from the Bible? யோசுவா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் விதமாக ஆகான் என்ற ஒரு மனுஷன் பாவம் செய்தான். In book of Joshua 7 chapter in the 5th verse, there was a person. அவன் பாவம் செய்தபடினாலே, அந்த வஞ்சித்த சில காரியம் எடுத்துக்கொண்டு வைத்தபடினாலே அவன் பாருங்க தேவ கட்டளை விரோதமாய் காணப்பட்டதை பார்க்கிறோம். Achan, when he did a mistake and he took it in his house and ஆகான் தன் பாவத்தை மறைத்ததால் அந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? You know what has happened because he covered his sin? 36 பேர் இஸ்ரவேலிலே மரித்து போனார்கள். 36 people in Israel were dead. அது போக அந்த ஆகான் அவனுடைய குடும்பமும் மரித்து போனார்கள். And not only that, Achan and his family were dead. இதே இடத்துல அந்த ஆகான் அந்த காரியத்தை மறைக்காம ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லியிருந்தா வேற மாதிரி திரும்பி இருக்கலாம். If Achan
would have said, Lord, I'm sorry, please forgive me, things would have changed. ஆண்டவரே நான் என் வாழ்க்கையிலே சில தோல்விகளை சந்தித்து விட்டேன் என்று சொல்லுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். We should have a boldness of saying, Lord, I have few failures in my life. நம்முடைய தோல்விகளை ஒப்புக்கொண்டு தேவனுடைய கிருபைகளை அண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய சாட்சி வல்லமை வாய்ந்ததாக மாறும் என்று சொல்கிறேன் மாணவர்களே. Beloved, our testimony will be powerful when we humbly admit our failures and point to God's grace. சில பிள்ளைகளுக்கு நல்ல அந்த ரகசியம் தெரியும். And children, they know that secret. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நமக்கு அப்பா அடிக்க போறாரு. We did wrong, our father is going to beat us. என்ன தெரியுமா, ஒன்னு பெரம்பெடுத்து பாரு தகப்பன். The father would have taken the stick. பெரம்பெடுத்து அடிக்க வருவாரு. And the father will come to hit the child. அந்த ஞானமுள்ள பிள்ளைங்க என்ன பண்ண தெரியுமா? And the wiseful child, what he will do? ஓடாது. It won't run. ஓடுனா என்கவுண்டர் தான். If you run, it is an encounter. ஓட ஓட துரத்தி நல்லா அடிப்பாங்க. If you run, the father will come behind him and hit. ஆனா டாடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்கன்னா தள்ளி அவர் மேலே போடுவான் அடிச்சா. But if the child comes and hugs the father saying, Daddy, all what he's hitting will hit on அப்போ him. அந்த தன்னுடைய தவறு ஒப்புக்கொண்டு அப்பா என்று நாம் அவரை கட்டிப்பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த காரண தேவன் மகிமையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க நண்பர்களே. When we accept our mistakes and we hold on to saying, Daddy, he will pour his grace over us. என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்ற சாட்சியை பார்த்தோம் அல்லவா? We saw a testimony, it was my mistake for the great storm. ஆண்டவரே, என் நிமித்தம் என் குடும்பத்தில் இந்த போராட்டம் உண்டாயிற்று என்று உங்களுக்கு தெரியும். You know that because of me, Lord, there is a problem in my heart. என் நிமித்தம் வேலையில இந்த பிரச்சனை உண்டாயிற்று என்று உங்களுக்கு தெரியும். You know because of you there was a confusion in our workplace. அதாவது லேசா திருத்திருக்க வேண்டிய அந்த காரியத்தை பெரிய பிரச்சனை ஆக்கினது யாரு? நீங்கன்னு தெரியும். And you know by yourself to correct a small thing, it end up in a very big problem. ஆண்டவரே, என் நிமித்தம் இந்த காரியம் உண்டானது என்று உங்களுடைய ஜீவிதத்தில் எப்படி இருக்கும் என்றால் எல்லாம் கண்ணில் மூடிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய கரங்களை எடுத்து தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு சாட்சி கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் என் நிமித்தம் உண்டானது. ஆண்டவரே, if it is there is problem because of you, raise up your hand and say, Lord, it was because of me. நீங்கள் செய்த சில தவறு நிமித்தமாக மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா? If because of your small mistakes others are affected, ஒருவேளை அதை சொல்லியிருந்தா மற்றவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்களே. maybe if you would have said, others would have been saved. இந்த வேளையிலே உள்ளான மறைந்திருக்கிற காரியங்களை வெளியே கொண்டு வந்து அறிக்கை செய்து, ஆண்டவரே, இதிலிருந்து எப்படியாவது ஒரு நல்ல வழியை கட்டிடுவராக என்று வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்திலே We will confess it in the name of Jesus. Lord, I covered and hid it inside. Open your mouth and say it in the name of Jesus. யோனா தன்னுடைய தோல்வி அப்படியே ஒத்துக்கொள்கிறார். Jonah accept his own faults. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. Lord, you accept. மூன்றாவதாக இவருடைய சாட்சி என்ன தெரியுமா? Third, what was the testimony that he gives? வாசியுங்கள், யோனா 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். We may hear reading from the book of Jonah, 4th chapter, 2nd and the 3rd verse. He prayed to the Lord, "Isn't this what I said, Lord, when I was still at home? That is what I tried to forestall by fleeing to Tarshish. I knew that you are a gracious and compassionate God, slow to anger and abounding in love, a God who relents from sending calamity. Now, Lord, take away my life, for it is better for me to die than to live." கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். இந்த ஜெபத்தை எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? How many of you have done this prayer? ஆண்டவரே, நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, Lord, what is the use of my life? நான் போனா கவலைப்படுறது யாருமே இல்லை. There's no one to worry for me, Lord. யோனா போல சமுத்திரத்தை தூக்கி போட்டுட்டோம் ஆண்டவரே. No, like Jonah put me in that water. அவிதமாக ஒரு கடைசி நிலைக்கு வந்து விடுகிறார். We have come to the last state. ஆனா தன் இருந்த நிலையை அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். But we can see that he admits
amidst the state that he was. ஆண்டவரே இப்படி நீ செய்வீர்னு அங்க இருக்கும்போது நான் சொல்லவில்லையா? Lord, you will do like this. This is what I said when I was at home. தர்ஷீசுக்கு ஓடி போனேன் என்று ஒத்துக்கொள்கிறார். He accepts that he is fleeing to Tarshish. பாருங்க இந்த இடத்துல தன் பலவீனத்தை குறித்து யோனாவின் சாட்சி என்று பார்க்கிறோம். We can see Jonah testified of his weakness. ஆண்டவரே இந்த சூழ்நிலையை நான் கையாள்வதற்கு வேண்டிய அந்த மெச்சூரிட்டி அனுபவம் எனக்கு இல்லை ஆண்டவரே. Lord, I don't have that enough maturity to handle this situation. ஆண்டவரே ஆகவே என் வாழ்க்கை நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. But it is, Lord, it is done to live this life. நீ சொல்கிறபடியும் அங்க போக முடியல, அங்க நான் சொன்னது நிறைவேறவே இல்லை, அதனால எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த பிரச்சனை சமாளிக்க முடியாத ஆண்டவரே என்று தன்னுடைய அந்த அனுபவ குறைவை ஒத்துக்கொள்கிறார். He accepted that he couldn't handle the situation, saying, Lord, I cannot obey to you, go to Tarshish, nor it is not happening whatever I say. பாருங்க அந்த நினிவேயை தேவன் அழிக்க சித்தம் கொண்டிருந்தார், ஆனா மனம் திரும்பதை பார்த்து மன்னித்தார். The Lord wanted to destroy this Nineveh. Because of the compassion, he changed his mind. அந்த ஒரு தேவனுடைய தயவு என்ற அந்த குணத்தை யோனாவால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. And Jonah couldn't admit that God's grace. அந்த 120,000 பேர் அவர்கள் உயிரோடு காக்கப்பட்டார்கள் என்று சந்தோஷப்பட வேண்டிய யோனா நீ ஏன் சொன்னபடி செய்யவில்லை என்று கேட்கிறார். And the Jonah, instead of being happy of 124,000 was saved, he was worried. Why did he not do what he said? அவர் கோபமடைகிறார். He is getting angry. தேவனிடத்தில் கோபத்தோடு பேசுகிறார். With an anger, he is talking to God. கடைசி சொல்லிட்டார், ஆண்டவரே இதை சமாளிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்லை ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. And he says, Lord, now I don't have the capacity to handle this, take me away. இந்த சாட்சி இதை சாட்சி சொல்ல முடியாது, அதாவது எடுத்துக்கொள்ள முடியாது, ஆனாலும் இதை நம்ம சாட்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். We cannot take it as a testimony, but still we can take it as a testimony. இந்த சாட்சி ஒரு நேர்மையான சாட்சி. This testimony was an honest testimony. காரணம் தெரியுமா? You know what is the reason? அவருடைய முதிர்ச்சி அற்ற தன்மையை அவர் ஒத்துக்கொள்கிறார். He accepts his immaturity. பாருங்க இதை தெளிவா சொன்னபடினாலதான் நமக்கு தெரியுது, பாருங்க யோனா எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசின்னு தெரியுது. And we know what type of a prophet was this Jonah. பாருங்க நாம் யோசிச்சுட்டு இருப்போம் யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேசத்து நடுவே சொன்ன தீர்க்கதரிசி யோசிச்சுட்டு இருப்போம். And we all be thinking that Jonah is a great prophet. He speaks about the destruction of the land. ஆனால் தேவன் அந்த அழிவை அழிப்பதிலிருந்து மனம் மாறுகிறார் என்று தெரிந்தவுடனே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலைமை அந்த தன்மை இல்லை என்ற ஒரு நிலை தான் காணப்படுகிறது யோனாவுக்கு. But Jonah was in a state that he did not have the maturity to accept that God is so compassionate. He changed his word, what he said. பாருங்க செய்த தவறை நாம் எல்லாரும் மறைப்பதற்கு ஆயத்தமா காணப்படுவோம். We'll all be ready to cover the mistakes that we have done. இவர் அந்த செய்த தவறை அப்படியே ஒப்புக்கொள்கிறார். But he accepts the mistake that he has done. நீர் மன்னிக்கிறீங்க, மன்னிச்சிட்டு போமா ஆண்டவரே, அது பிரச்சனை இல்லை, என்ன விட்டுருன்னு சொல்றாரு. And he says, Lord, if you want to forgive, you forgive, but let me go from here. ஆனால் பாருங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தேவன் தனது இரக்கத்தையும் பொறுமையும் அவர் வெளிப்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். We can see the Lord used this situation to show his compassion and patience. பாருங்கள் நம்முடைய சாட்சி என்று சொல்வது ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் வந்துவிட்டது சாட்சி சொல்வது வேறு. It is a different thing when we see our testimony that we have a perfection. நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே, நம்முடைய இயலாமை மத்தியிலே தேவனுடைய இரக்கம் செயல்படுவதை பற்றியதாக நம்முடைய சாட்சிகள் காணப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்திலே. If we want to say in the name of Jesus, our testimony should be God's mercy working through our weakness. ஆண்டவரே உம்முடைய குணாதிசயத்தை நான் அறிவிக்கிற நான் ஆண்டவரே அதை நான் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக, உம்மை நான் புரிந்து கொள்ள கிருபை செய்வீராக. Lord, help me to accept you, to know you, to show your characters as a testimony. தேவன் மன்னிக்கிறவர் என்ற அந்த குணாதிசயத்தை யோனாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Jonah couldn't accept that the Lord can forgive. அவ்வளவு அவர் சுபாவத்திலே அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்து கொள்கிறார். To that extent he was so immature. உடனே ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, இந்த விளையாட்டு நான் வரல, என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. And immediately accept, saying, Lord, I'm not coming for this play, take me away. இதிலிருந்து யோனாவுடைய உண்மைத்தன்மையை நான் பார்க்கிறேன். From this what we see is the faithfulness of Jonah. தன் பலவீனத்தை குறித்த யோனாவின் சாட்சி. The testimony of Jonah about his weakness. நம்முடைய பலவீனம் என்ன பலவீனம் காணப்படுகிறது? What is our weakness? பாருங்க என்ன தேவனுடைய அந்த சுபாவத்தை நம்மால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. What is that divine
nature that we're not able to accept. அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. We are not able to accept that. ஆண்டவரே நீ இதை செய்தவர் அதையும் செய்வீர் என்று விசுவாசிக்க முடிகிறதா? Are you able to believe, Lord, you did this, so you will be able to do that? அப்படிப்பட்ட விசுவாசம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். And he expects we need that kind of a faith. கடைசியாக ஒன்றிதானே விரும்புகிறேன். Last we will meditate one thing. ரட்சிப்பை குறித்த யோனாவின் சாட்சி என்று பார்க்கிறோம். Jonah testified of God's salvation. பாருங்க, ஒரு பெரிய சாட்சி. A big testimony. நாம் எல்லாம் சொல்றது சாட்சி தெரியுமா? ஆண்டவர் என்னை ரட்சித்தான் சொல்றது சாட்சி இருக்கிறது அல்லவா? We all give a testimony saying the Lord has saved me. இப்பொழுதுதான் நாம் சொல்ல முடிகிற சாட்சிக்கு யோனா வருகிறார். இப்போ Now this is where now Jonah comes with the testimony what we say. இப்போ வாசிங்க அதை யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. Read from book of Jonah 2nd chapter. 2:7 வாசிங்க. He said, "In my distress I called to the Lord, and he answered me. From deep in the realm of the dead I called for help, and you listened to my cry. When my life was ebbing away, I remembered you, Lord, and my prayer rose to you, to your holy temple." என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். வாசிங்க. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பாருங்கள், இந்த யோனா பெற்ற ரட்சிப்பை குறித்த ஒரு அருமையான சாட்சி கொடுக்கிறார். Beautiful testimony about the salvation that he received. நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். I cried unto the Lord. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். ஒரு பெரிய சாட்சி பார்த்தீங்களா? What a big testimony. The Lord has heard his prayer. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. நாம் எந்த நிலையிலிருந்து ஜெபிக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். And you know what situation that we are going through. அந்த இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதிலளிக்க தேவனாய் இருக்கிறார். In your distress when you call upon the Lord, he answers. ஒரு பெரிய சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? You know what testimony that he gives? ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சாட்சி கொடுக்கிறார். And he gave a testimony saying salvation is from God. எந்த சூழ்நிலையிலும் என்னை கர்த்தர் ரட்சிக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் அவசியமா இருக்கிறது அன்பானவர்களே. We need a faith in any situation that is salvation. ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation comes from the Lord. மனுஷனிடத்திலிருந்து அல்ல. It's not from man. அது கர்த்தரிலிருந்து வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. It is one comes from God. பாருங்கள், அவ்விதமாக யோனா மிகவும் தாழ்ந்த பாதாளத்திலிருந்து கூப்பிட்டார்னு பார்க்கிறோம். And we see Jonah was crying from the low and in a very bad situation. அந்த பூமியின் ஆழத்திலிருந்து ஜெபித்த யோனாவை ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சாட்சியாய் என் தேவனால் மாற்றக்கூடும் என்றால் ஏன் உங்களையும் என்னையும் தேவனால் மாற்ற முடியாது? ஹalleluya, hallelujah. From the deepest part when he cried and the Lord took him to a high places, why won't he lift us from our ஆழத்திலிருந்து ஜெபித்தாலும் பாருங்கள், அந்த ஜெபம் தேவனை சென்றடைந்தது. When he cried from the deep, his prayer has reached the Lord. எவ்வளவு தூரம் தேவனுடைய சென்றிருந்தாலும் தேவ கரம் நம்மை பிடிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. However we go far away from God, his hands will hold us. நம்முடைய இருண்ட மணி நேரங்கள் தெய்வீக ஒரு சாட்சியின் நேரமாக மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. Our darkest hours be changed to be the deliverance of God. காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? ரட்சிப்பு கர்த்தருடையது. Because salvation comes from the Lord. இந்த யோனாவின் சாட்சி நம்ம முக்கியமாக சொல்லுற காரியம் நாம் தியானித்தோம் அன்பானவர்களே. We meditated on the testimonies about Jonah. முதலாவதாக அடையாளம் என்று தியானித்தோம். First we saw the sign. தேவனில் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand who we are in God. இரண்டாவதாக தோல்வி என்று பார்த்தோம். Second we saw failure. நம் தவறுகளை நேர்மையாக ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு இறங்குற தேவனாக இருக்கிறார். When we confess our mistakes honestly, he will listen for us. மூன்றாவதாக பலவீனம் என்று பார்த்தோம். Third we saw weakness. நம் போராட்டங்களை ஒப்புக்கொள்வோம், தேவனுடைய இரக்கங்கள் அந்த இடத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் என்று பார்த்தோம். Acknowledge your struggles and God's mercy will shine. கடைசியாக பார்த்தோம்னு தெரியுமா? ரட்சிப்பு. Last we see salvation. தெய்வீக விடுதலையை அந்த ரட்சிப்பு பிரகடனப்படுத்தும் என்று பார்த்தோமே. We see the salvation will declare God's deliverance. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையும் அது மறுபுது வாழ்க்கையாக மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. Truly our life the Lord will transform. நம்முடைய வாழ்க்கையும் கூட ஏதோ கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்ற சாட்சியோடு நிற்க கூடாது. Our life should not stop that the Lord has done miracles. அது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட சாட்சியை மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord be gracious that our testimony will have the grace of God. இனிமேல் ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே மட்டும் சாட்சி கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, எந்த நிலையில் உம்மை குறித்து நான் சாட்சி கொடுப்பேன் என்ற தீர்மானிக்கிறதுக்கு ஒரு ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. Lord, not only when I receive miracles, but in all the situations
salvation of my life, I will give a testimony about you. இவருடைய சாட்சி நமக்கு அநேகம் படிப்பினை கொண்டு வந்திருக்கிறது. Our testimony has brought a lot of lessons. இன்றிலிருந்து நம்முடைய தவறுகளை நாம் அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும். From now on, we will completely accept our mistakes. சில செய்துட்டு செய்யலாம்பாங்க. Some they will do and they say, no, I didn't. அது ஆதாமிலிருந்து வந்த காரியம். It came from Adam. சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எடுத்துட்டாங்கன்னா அது எடுத்தியாமான்னா இல்லை நான் எடுக்கல. If you ask your children, did you take that? No, they say no. அப்ப ஆச்சா இது எப்படி இப்படி மறைக்கணும்னு தோணுச்சு. We were thinking, how is he thought to hide this? நாம் செய்ததை நான் செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொள்ளும்போது தேவன் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். When we accept the mistakes that we do, the Lord will descend. ரட்சிப்பு தெய்வீக விடுதலையை பிரகடனப்படுத்தும் என்று பார்க்கிறோமே. The salvation will declare God's deliverance. அந்த பரம ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள கத்துக்கிற செய்வாராக. Lord may help us to receive that salvation. யோனாவின் சாட்சி என்று பார்த்தோம். We saw Jonah's testimony. தன்னை குறித்த யோனாவின் சாட்சி என்று பார்க்கிறோம். We saw Jonah's testimony about himself. அந்த சாட்சி என்பது அவருடைய தோல்வி குறித்த யோனாவின் சாட்சி என்று பார்த்தோம். We saw the failures of Jonah. தன்னுடைய வளராத சுபாவத்தை குறித்து சாட்சி கொடுத்தார். And he gave a testimony about his immaturity. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அவர் ரட்சிப்பை கொடுத்து தேவன் கைவிடவில்லையே, ரட்சிப்பை கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அதுபோல தேவன் நம்மையும் அவருடைய சுத்தமான அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி சாட்சியாக நிறுத்துவாராக. The God gave this salvation to him, brought him to the place and made him a testimony. Likewise the Lord will name to him. நேசிக்கிற நல்ல பிதாவே, Beloved loving Father, யோனாவின் சாட்சி குறித்து நான் பார்த்தோம் ஐயா. we saw about Jonah's testimony. தன்னை குறித்து தன் வாழ்க்கை குறித்து சாட்சியாக அறிவித்தாரே. Lord, he is testified about himself. அவருடைய வாழ்க்கையில் நடந்த தோல்வி குறித்து சாட்சி கொடுத்தார் ஆண்டவரே. Lord, he testified about his failures. ஆண்டவரே தன் பலவீனத்தை குறித்து சாட்சி கொடுத்தாரே. Lord, he testified about his weakness. விதமாக தோல்விகள் பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவரே எங்களில் உள்ள அடையாளம் மாறாமல் இருக்க கிருபை செய்வீராக. Lord, like this failures and weaknesses will come. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அடையாளம் இருக்கிறது என்ற அந்த உணர்வை தருவீராக. He was urged that we know that we are the children of God. நாங்கள் உம்மை விட்டு எந்த நிலைக்கு சென்றாலும் எங்களை சேர்த்துக் கொள்ள உம்முடைய கரம் நீண்டு இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்க கிருபை செய்வீராக. Lord, we believe wherever we go, your hands are always stretched for us, Lord. ஆண்டவர் ரட்சிப்பு கர்த்தருடைய பார்த்தோம் ஆண்டவரே. Lord, we saw salvation come from ரட்சிப்பு God. கொடுத்து யோனா சாட்சி கொடுத்தது போல எங்களை ஒரு பெரிய சாட்சியாக மாற்றுவீராக. Like Jonah testified about your salvation, help us to testify about it, Lord. கரம் கூட இருக்கட்டும், ஆசீர்வதிப்பீராக. Hands be with us and bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name, Father, we pray. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் அன்பு எடுத்தது மாதம் சமாதானம் ஆகியும் நம் அனைவரோடும் கூட யோனாவோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்து தன்னுடைய ரட்சிப்பை அவருக்கு அருளினது போல அவருடைய மகத்தான் ரட்சிப்பை அருளி கத்த ஜெபத்தை கேட்டு பதில் அளிப்பாராக. எல்லாம் சொல்லுமா? ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும்